ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு படத்தோட இயக்குனர் மாபெரும் வெற்றி இயக்குனராக மாறியிருக்க ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக முதல்வரை வந்து நேரில் பார்த்து சந்திச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட மனைவியுடன் போய் தமிழக முதல்வர் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் சோஷியல் மீடியாவில். என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனிதரோட தான் கருப்போட ஆரம்ப புள்ளியே இருந்தது. ஸோ அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு இடத்துல வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கிறாரு. அவரை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அவரை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே அன்பு, அதே பாசம், அதே கனிவு, அதே பணிவோடு இருக்கிறார். இப்படி அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மெசேஜ் போட்டு எல்லாவற்றுக்கும் நன்றி விஜய் சார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதோட சக்ஸஸ் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஸோ தளபதி அவர்கள் அக்செப்ட் பண்ண ஸ்டோரி அப்படின்னு தெரிஞ்சவர் தான் சூர்யா அவர்களே வந்து இவரை வந்து அழைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ஒரு கட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சாத்தியமாச்சு, நடந்துச்சு, இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதனால தான் நான் வந்து டைட்டில் காலில் வந்து தளபதி அவர்களோட பேரை வந்து இன்க்ளூட் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ அஸ் அ டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட முதல் படம் இது. ஸோ செமையான ஒரு வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 300 கோடிக்கு மேலே வந்து வசூல் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நினச்சி அவர் வந்து முழுமை பெறணும், இந்த கருப்பு படத்தோட வெற்றி வந்து முழுமை பெறணும் அப்படின்னா தளபதி அவர்கள் சிஎம் அவர்கள் வந்து நேரில் வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மற்றும் ஒரு பிரபலம் வந்து தளபதி விஜய் சிஎம் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. யாரும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் மியூசிக் டைரக்டரான விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து 3 படங்களுக்கு வந்து தளபதிக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவருமே தன்னோட விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சிஎம் விஜயை மீட் பண்ணது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமிதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிரபலங்கள் வந்து தளபதியை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிஎம் வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ கருப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது வந்து வேறு லெவல் சம்பவம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட்டருக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த வெற்றி வந்து கொண்டாடும் வெற்றியாக அமைஞ்சிருக்குது. சூர்யா அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லியிருக்கணும். ஏன்னா தேட்டருக்கெலாம் வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை ஈட்டி கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்களுமே வந்து செம்மையான சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னுமே வந்து படம் வெயிட்டிங், ஜனநாயகன் வெயிட்டிங். ஸோ அது வந்து சக்கப்போட காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வருங்கிறத நம்புவோம். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.